உடல் வலிமை பெற்றவரெல்லாம் பலசாலி அல்ல. துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி. மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். மனம் நிம்மதி வேண்டுமென்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தர் ஒரு எண்ணத்தை சிந்தித்தவுடன் கவலை வருவது சாத்தியமென்றால் வேறொரு எண்ணத்தை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதால் மட்டுமே கடவுள் நம்மிடம் வருவதில்லை. மனதையும் சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே கடவுள் நம்மிடம் வருவார். வாழ்க்கை பயணத்தை நீங்கள் 1000 குறைகள் கூறலாம். ஆனால் நான் கடந்து வந்த பாதையில் நீங்களும் பயணித்திருந்தால் இன்று உயிரோடு இருப்பது என்பது சந்தேகமே. எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கே நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்கே இறைவன் அருள் பரிபூர்ணமாக வருகிறது. பழங்காலத்திய மகா புருஷர்களை நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா? நூலகத்துக்கு போங்க. எத்தனை கோடி சொத்து வைத்திருந்தாலும் செத்தவுடன் சுத்தி வருவது பானை மட்டும்தான். அதையும் பொத்தல் போட்டு உடைத்துடுவார்கள். இதுதான் வாழ்க்கை.